பேட் பால் 11 ஆப்ல பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு மேட்சுக்கும் 50,000 ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றவங்க மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் IPL 2025 மேட்ச் நம்பர் 55 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 5th மே மண்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது. ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல. வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 30°C இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் ஜென்ரலாக பார்க்கும்போது பேட்டிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. இந்த சீசனில் இதுவரை 5 மேட்ச் நடந்துச்சு. அதில் 3 மேட்ச்ல ஃபர்ஸ்டாக பேட் பண்ண டீம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு ப்ளே பண்ணும்போது SRS டீம் 286 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச்ல பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ் 245 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. மீதி 2 போட்டிகள் லோ ஸ்கோரா அமைஞ்சது. இதுல குஜராத்துக்கு எதிராக ப்ளே பண்ணும்போது அந்த போட்டியில பார்த்தோம்னா விக்கெட் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் ஒரு ஸ்லோவிஷ் ட்ராக் அமைச்சிருந்தாங்க. மற்றபடி கடைசியாக நடந்த மேட்ச், அதாவது மும்பைக்கு எதிரான மேட்ச்ல பார்த்தோம்னா பிச் கண்டிஷன் நல்லா தான் இருந்துச்சு. பட் SRS டீம் ரொம்ப போரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பவர் பிளே ஓவர்ஸ்ல அதிக விக்கெட்ஸ் இழந்ததால பெருசா ரன்கள் ஸ்கோர் பண்ண முடியல. இன்னைக்கான போட்டியில பார்த்தோம்னா ஃபிளாட் ட்ராக் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. 70% அமைக்கலாம். ஏன்னா 30% ஸ்பின் ஃபில் டெக்கும் எதிர்பார்க்கலாம் நாம. பட் ஸ்பின் ஃபில் டெக் அமைச்சாங்க அப்படிங்கும்போது அது டெல்லி டீமுக்கு தான் ஃபேவரபிளாக அமையும். ஏன்னா அந்த டீம் கிட்ட தான் குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க SRS டீம் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதோட ஃபைனல் அப்டேட் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா மீடியம் சைஸ்ல இருக்கு. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைடு 76 மீட்டர் இருக்கு. இது ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைடு 69, இன்னொரு சைடு 63 மீட்டரா இருக்கு. அதுக்கப்புறம் டயகனல் பார்க்கும்போது கவர் ரீஜன், மிட் விக்கெட் ரீஜன் 72, 69, தேர்ட் மேன் ரீஜன், ஃபைனல் ரீஜன் 58 அண்ட் 55 இருக்கு இந்த கிரவுண்ட்ல. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் டெல்லி டீமுக்கு தான் ஃபேவரபிளா இருக்கு. ரியல் 11 ஆப்ல ஒரு ஸ்டாக் அவுட் ரேட் டெல்லியோடது 5.5, ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்ல 5.4 இருக்கு. ஹைதராபாத்துக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக தான் ரேட் பண்ணியிருக்காங்க. மேபி ஃபிளாட் ட்ராக்ல ப்ளே பண்ணுறதா கன்சிடர் பண்ணி இவ்வளோ ரேட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஸ்பின் ஃபில் டெக்கில் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும்போது அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக DC டீமுக்கு தான் ஃபேவரபிளாக அமையும். டாஸ் ஃபேக்டர் மட்டும் இன்னைக்கான போட்டியில் DC டீமுக்கு ஃபேவரபிளாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்கள நம்ம பேக் பண்ணலாம். டாஸை பொறுத்து இதை டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலனா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 25 மேட்சஸ்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 13-11 SRS டீம் லீட் பண்ணுறாங்க. பட் லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தோம்னா 3-2 DC டீம் லீட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டில் இதுவரை 6 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 2 டீமுமே ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா SRS டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 62 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 37 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் அபோவ் ஆவரேஜாக இருக்குது. டெல்லி டீமுக்கு பார்த்தோம்னா SRS டீமோட இவங்களுக்கு வின் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. இந்த கிரவுண்டில் 9 மேட்சஸ்ல 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023 இந்த கிரவுண்ட் நடந்த 14 T20 மேட்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஹாப் பேட் பண்ணவங்க 5 மேட்ச்லையும், செகண்ட் ஹாப் பேட் பண்ணவங்க 9 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 191, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 183 இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்க 216 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் பேட் பண்ணக்கூடிய டீம் 216 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்சஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பேட்டர்ஸோட ஆவரேஜ் 36 இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு இந்த கிரவுண்ட்ல. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 இந்த கிரவுண்ட் நடந்த 14 T20 மேட்சஸ் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். அதனால் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே 9 ரேஞ்சிலும், டெத் ஓவர்ஸ்ல 11.3 இருக்கு. அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் மற்ற IPL வென்யூஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஆவரேஜ் விக்கெட் லாஸ் கம்மியாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.7 இருக்கு. கன்சிஸ்டண்டா இந்த ஃபேஸ்ல விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல கூட மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்டா பவுல் பண்ணும்போது ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சஹார் 2 பேருமே இந்த ஃபேஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கான போட்டியில் ஃபர்ஸ்டா இந்த டீம் பவுல் பண்றாங்களோ அந்த டீம்ல இருக்கக்கூடிய பவர் பிளே பவுலர்ஸுடைய குவாலிட்டியை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம்.
செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா இங்கேயும் 3 ஃபேஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது பவர் பிளே ஓவர்ஸில் இன்னுமே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் 10.7 இருக்குது. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸில் 9.7ம் டெத் ஓவர்ஸில் 10.4ம் இருக்குது. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது இங்கே நிறையா போட்டிகளில் பேட்டர்ஸுக்கு கண்டிஷன் சூப்பராக சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. பட் ஒருவேளை செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் கிட்ட அந்த அளவுக்கு பேட்டிங் குவாலிட்டி இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி ரன்கள் அடிக்க முடியாது. அதையும் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கான போட்டியில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ ரன்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். இப்போ 200 220க்கு மேலே அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான அந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீமுக்கு இருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மிடில் ஓவர்ஸில் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டீம் ஸ்ட்ரென்த்தையும் ஈக்குவலாக கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும், எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் இந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீன் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். 2023லேருந்து இங்கே நடந்த 14 T20 மேட்சஸில் ஃபாஸ்ட் bowlers டோட்டலாக 346 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 67% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 108 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 75% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 19 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா 10.3 இருக்குது. இது ரொம்ப சுமாராக இருக்குது. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 173 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 33% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 37 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 26% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு ஒரு விக்கெட் ஆவரேஜாக எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் ரொம்பவே சுமாராக இருக்குது. அது போக ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக இருக்குது. ஒவ்வொரு 28 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எக்கனாமி ரேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இருந்த ரேஞ்ச் தான் இவங்களுக்கும் இருக்குது. அடுத்ததாக பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஓப்பனர்ஸ் பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 83 இருக்குது. பஞ்சாப் டீமுக்கு ப்ளே பண்ணும்போது SRS டீமோட ஓப்பனர்ஸ் ட்ரேவிஸ் ஹெட் அண்டு அபிஷேக் சர்மா 2 பேருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 54 இருக்குது. டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 10 மேட்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 5 or 6 மேட்சஸில் ஓப்பனர்ஸ் வந்து சுமாராக தான் இங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 48% ஆஃப் ரன்ஸ் அவங்க கிட்ட இருந்தால் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 44% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 8.5% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெருசாக இங்கே கான்ட்ரிபியூஷன் வரல. ஸ்ட்ரைக் ரேட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் நல்லா இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 58% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 35% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 7% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னது போல் செகண்டாக பேட் பண்ணையில் பேட்டர்ஸுக்கு நிறைய மேட்சஸ் அந்த பிச் கண்டிஷன் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. அதனால் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 176 இருக்குது அவங்களுக்கு. அடுத்ததாக பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் எக்ஸாக்டாக 1ம், செகண்ட் இன்னிங்ஸில் 1.1ம் இருக்குது. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் 1.9ம், செகண்ட் இன்னிங்ஸில் 0.9 இருக்குது. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் bowlers டோட்டலாக 66 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 28 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபாஸ்ட் bowlers நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்ட்ரைக் ரேட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸில் சுமாராக தான் இருக்குது. அதுக்கான மெயின் ரீசன் செகண்டாக பேட் பண்ணும்போது பேட்டர்ஸ்க்கு தான் அதிகமாக சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ஃபாஸ்ட் bowlers டோட்டலாக 42 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் 19 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் நிறையா வரக்கூடிய நாட்கள் நான் ஆட் பண்ணுறேன். அது ட்ரேடிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல் உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக DC டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். DC டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 10 மேட்சஸில் 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 5th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவில் தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில்
கொல்கத்தா டீமுக்கு 14 ரன்ஸ் டிஃபரன்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. வரக்கூடிய 4 மேட்ச்சில் அட்லீஸ்ட் 3 மேட்சாவது கண்டிப்பாக இவங்க வின் பண்ணி ஆகணும். அப்போ தான் பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆக முடியும். அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஃபாஃப் டு பிளஸஸ், அபிஷேக் போரேல், கருண் நாயர். மிடில் ஆர்டரில் கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், ட்ரிசன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா. லோவர் ஆர்டரில் விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ் அண்ட் துஷ்மந்தா சமீரா. இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப் பார்த்தோம்னா அசுதோஷ் சர்மா அண்ட் முகேஷ் குமார் இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இருந்திருக்கு. டெத் ஓவர்ஸில் மிச்சல் ஸ்டார்க், துஷ்மந்தா சமீரா அண்ட் முகேஷ் குமார் இந்த 3 பேரும் பவுல் பண்ணுவாங்க. அடுத்ததா டிசி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபாஃப் டு பிளஸஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியூ ரெக்கார்ட், 2 ஸ்டார்ட்ஸ்மே நல்லா இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 37 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 33 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 73 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப் கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா அபிஷேக் போரில் 2 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா கருண் நாயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு. பெஸ்ட்டாக 83 ரன்ஸ் அடிச்சிருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா கேஎல் ராகுல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியூ ரெக்கார்ட் ஓவரால் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 36 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 36 ஆவரேஜும் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா அக்சர் பட்டேல் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஓவராலாக டீசெண்டாக இருக்குது. 36 ரன்ஸ் பெஸ்ட்டாக அடிச்சிருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தோம்னா 20 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 4 மேட்ச்ல பேட்டிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ட்ரிசன் ஸ்டப்ஸ் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 3 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 33 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச்ல 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. நெக்ஸ்ட் அசுதோஷ் சர்மா. இவர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 33 ரன்ஸ் அடிச்சிருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா விப்ராஜ் நிகம் ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல கேகேஆர் டீமுக்கு பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தாரு. அடுத்ததா மிச்சல் ஸ்டார்க் இவர் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா குல்தீப் யாதவ் இவர் பார்த்தோம்னா எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 7 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 15 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலாக 2 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா துஷ்மந்தா சமீரா இந்த சீசனில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியாக முகேஷ் குமார் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் வரைக்கும் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 10 மேட்சஸ்ல 3 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 7 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 9th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல குஜராத் டீமுக்கு 38 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. வரக்கூடிய எல்லா மேட்சுமே நல்ல ரன் ரேட்ல ஜெயிச்சு அதுக்கப்புறம் மற்ற டீம்ஸோடைய வின் அண்ட் லாஸ் பொறுத்து தான் இவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது டிசைட் ஆகும். அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். மிடில் ஆர்டர்ல நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அன்கித் வர்மா, கமிந்து மெண்டிஸ். லோவர் ஆர்டர்ல பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உனத்கட் அண்ட் முகமது ஷமி. இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா ட்ரேவிஸ் ஹெட் அண்ட் ஜீசன் அன்சாரி இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ் அண்ட் ஜெய்தேவ் உனத்கட் இந்த 3 பேரும் போல் பண்ணுவாங்க. இதுல 2 ஓவர் ஹர்ஷல் பட்டேல் போல் பண்ணுவாரு. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டார்ட் சுமாரா இருக்கு. டிசி டீமுக்கு 19 ஆவரேஜ் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல மட்டும் ஆவரேஜ் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. 29 இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 141 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பஞ்சாப் டீமுக்கு இந்த சீசன்ல தான் அடிச்சிருந்தாரு. பவுலிங்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல மெயினா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பவுலிங்ல பாத்தீங்கன்னா அதாவது பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ட்ரேவிஸ் ஹெட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. டிசி டீமுக்கு 38 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 41 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 89 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு டிசி டீமுக்கு.
அதுக்கப்புறம் ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் அண்ட் டூர்னமெண்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா இஷான் கிஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. டிசி டீமுக்கு 41 இருக்கு ஆவரேஜ். அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 81 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 32 ஆவரேஜ் இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 106 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசனில் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு அடிச்சிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் ஸ்பின் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரேக் லெக் பிரேக் அண்ட் டூர்னமெண்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததான் நிதிஷ் குமார் ரெட்டி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்டில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 34 இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் இதுலையுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. அடுத்ததா ஹென்ரிச் கிளாசன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. டிசி டீமுக்கு 34 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 56 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 104 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆர்சிபி டீமுக்கு தான் இந்த கிரவுண்டில் அடிச்சிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா அன்கித் வர்மா டிசி டீமுக்கு பார்த்தோம்னா ஒரு மேட்ச்சில் 74 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசனில் தான் அடிச்சிருந்தாரு. அடுத்ததா கமிந்து மெண்டிஸ் இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம் 2 மேட்ச் டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் பேட்டிங் மேட்சப்ஸில் லெக் பிரேக் அண்ட் டூர்னமெண்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு புவராக இருக்கு. அடுத்ததா பேட் கமின்ஸ் பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்கில் பார்த்தோம்னா 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டிசி டீமுக்கு இந்த கிரவுண்டில் 15 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது விட செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்ஷல் பட்டேல் பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்கில் பார்த்தோம்னா 13 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டிசி டீமுக்கு அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. இன்னைக்கு எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவர் நம்ம வந்து பிக் பண்ணலாம். அடுத்ததா ஜெயதேவ் உன்னத்கட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ஓவரால் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. டிசி டீமுக்கு 10 இன்னிங்ஸில் 19 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 15 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 22 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 4 மேட்சஸில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணும்போது விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஜீசன் அன்சாரி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா டிசி டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் தான் எடுத்திருந்தாரு. இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கடைசியாக முகமது ஷமி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டிசி டீமுக்கு பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த கிரவுண்டில் 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் ஹென்ரிச் கிளாசன் அண்ட் கேஎல் ராகுல் 2 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. இது போக மற்ற 2 பெஸ்ட் ஆப்ஷன் அபிஷேக் பொரேல் அண்ட் இஷான் கிஷன் இருக்காங்க. அபிஷேக் பொரேலுக்கு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது தான் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் டிசி டீம் ஒரு 160 to 170 இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய டார்கெட்டை சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணிலும் நீங்கள் இங்கே ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இங்கே செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து நிறைய ரன்கள் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதே போல தான் இஷான் கிஷனும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணுறாங்க. ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய டார்கெட் தான் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் இவரை பிக் பண்ணலாம். ஆல்ரெடி சென்னை டீமுக்கு ப்ளே பண்ணும்போது ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய டார்கெட் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒருவேளை 200+ டார்கெட் அப்படிங்கும்போது வேணா இவர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸில் பார்த்தோம்னா ட்ரேவிஸ் ஹெட் அண்ட் ஃபாஃப் டு பிளஸஸ் இந்த 2 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் ட்ரிசன் ஸ்டப்ஸ் இருக்காரு. டாஸை பொறுத்து அவருடைய பிளேஸை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருண் நாயர் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பெருசாக இம்பாக்ட் ஏற்படுத்தல. மேபி டிசி டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம வேற டிஃபரன்ஷியல் பிக்காக கன்சிடர் பண்ணலாம். பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் ஆல்ரவுண்டர்ஸில் அபிஷேக் சர்மா அண்ட் அக்சர் பட்டேல் 2 பேருமே இந்த கேட்டகரியில் மஸ்ட் பிக்காக இருக்காங்க. இது போக மற்ற 2 ஆப்ஷன் பார்த்தோம்னா கமிந்து மெண்டிஸ் அண்ட் விப்ராஜ் நிகம் இருக்காங்க. ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த 2 பேரையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பவுலர்ஸில் பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இந்த 3 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. எஸ்ஆர்எஸ் டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஹர்ஷல் பட்டேல் நம்ம டீமில் இருப்பார். இது போக மற்ற 2 பெஸ்ட் ஆப்ஷன் பேட் கமின்ஸ் அண்டு துஷ்மந்தா சமீரா இருக்காங்க. பேட் கமின்ஸ் இவருக்கு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது விட செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது தான் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. இருந்தாலும் விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கும்போது
இவரை நாம ஃபர்ஸ்ட் ஆஃப் பவுல் பண்ணும்போது கூட எடுக்கலாம். அதுக்கப்புறம் துஷ்மந்தா சமிரா டிசி டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது அவரை நீங்க ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம் இந்த கேட்டகரியில. அடுத்ததா இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்ஷிப் பிக் பார்க்கலாம். இதுல கேஎல் ராகுல், ஹென்ரிச் கிளாசன் அண்ட் அபிஷேக் சர்மா இருக்காங்க இந்த மேட்சுக்கு. கேஎல் ராகுல் ஆகட்டும், அபிஷேக் சர்மா ஆகட்டும் இன்னைக்கான போட்டியில அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் செகண்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் இவங்களை நீங்க கேப்டனா அதிகம் ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க எஸ்ஆர்எஸ் டீம் அப்படிங்கும்போது ஹென்ரிச் கிளாசன் கேப்டன்சி ஆப்ஷனுக்கு பெஸ்டா இருப்பாரு. கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார்க், ட்ரேவிஸ் ஹெட் அண்ட் ஃபாஃப் டு பிளஸஸ் இன்னைக்கான போட்டியில டிசி டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது மிச்சல் ஸ்டார்க்கை நீங்க கேப்டனா ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா எஸ்ஆர்எஸ் டீம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சில மேட்சஸ்ல கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல கூட இங்க ப்ளே பண்ணும்போது மும்பை டீமுக்கு இனிஷியல் ஓவர்ஸ்ல கொலாப்ஸ் ஆயிருந்தாங்க. அது போல் நடக்கிற பட்சத்துல மிச்சல் ஸ்டார்க் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போக டெத் ஓவர்ஸ்லயும் பவுல் பண்றதால வேல்யூபிள் பிக்கா இருக்காரு. அதுக்கப்புறம் ட்ரேவிஸ் ஹெட் ஆகட்டும், ஃபேஃப் டு பிளஸஸ் ஆகட்டும் இந்த 2 பேர்த்தையும் கிராண்ட் லீக்ல மட்டும் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. ட்ரேவிஸ் ஹெட்க்கு செகண்டா பேட் பண்ணும்போது விட ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது தான் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. பட் இந்த கிரவுண்ட்ல செகண்டா பேட் பண்ணையில தான் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் இருந்திருக்கு. ஸோ இதை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். அதாவது லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஃபேஃப் டு பிளஸஸ் இன்னைக்கான போட்டியில டிசி டீம் சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது வேணா நீங்க கிராண்ட் லீக்ல கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸ்க்கு அப்புறமா டெலிகிராம் நான் அப்டேட் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.